எல்லாருக்கும் வணக்கம். டெக்ரீல்ஸ்ல இருந்து நான் உங்க பிரபாகரன். கிட்டத்தட்ட 1970 அட்டாரி நிறுவனம் வேர்ல்டுக்கு வீடியோ கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்ப நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகலனாலும் 1983 நிண்டெண்டோ என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது NES, ஒரு சைனால இருந்து வீடியோ கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கேமிங் கன்சோல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே வீடியோ கேமை கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை பத்தி யாருக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, 90s to 2000 கேம் விளையாண்டோ இல்ல அந்த டைம்ல பிறந்து வளர்ந்த கிட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த NES கன்சோலை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. விளையாட்டு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு. விளையாட்டு 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 வாழும் வரைக்கும் விளையாடு. கண்ணை கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு. கடவுள் எதிர வந்தாலும் கையை கோர்த்து விளையாடு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்குமே எக்ஸ்பாக்ஸோ இல்ல பிளே ஸ்டேஷன்ல விளையாடுற கேம் அவங்களோட ஆண்ட்ராய்ட் போன்ல விளையாடணும்னு ரொம்பவே ஏக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இப்ப நம்ம விளையாண்டாலும் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடணும் நம்மளுக்கு ஆசை இருக்கும். என்னதான் அவ்வளவு ஹை எண்டான கேம்ஸ் இப்ப ஆண்ட்ராய்ட்லயும் ஐபோன்லயும் வந்திருந்தாலுமே நம்ம எல்லாத்துக்குமே அந்த NES கன்சோல விளையாண்ட ஒரு ரெட்ரோ டைப் கேம் விளையாடணும் அப்படின்ற ஏக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதை நம்ம எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல விளையாடுறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் எமுலேஷன். சிமுலேஷன், எமுலேஷன் ரெண்டுமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தா ரெண்டுமே வேற வேற மீனிங். சிமுலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ரியல் டைமை விர்ச்சுவலா கிரியேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல ஃபிளைட் சிமுலேட்டர், ட்ரெயின் சிமுலேட்டர் விளையாடலாம் இல்லைங்களா. எப்படின்னா நீங்க ரியலா ஃபிளைட் ஓட்டணும் அவசியம் இல்லை, பட் நீங்க ஃபிளைட் ஓட்டினா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதா சிமுலேஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அனாலிசிஸோ இல்லை ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் சிமுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூஎஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினோ ஃபிளைட்டோ வந்து ரியல் டைம்ல கொடுத்து அவங்கள ஓட்ட வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரெயினோ ஃபிளைட்டோ அதே மாதிரி ஒரு சிமுலேட் பண்ண ஒரு என்வரான்மெண்ட்ல அவங்கள ஓட்ட வச்சு தான் அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபிளைட்டுக்கோ இல்லை ட்ரெயினுக்கோ தராங்க. இதே எமுலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எமுலேஷன் ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது இல்லைங்க. ரியல் டைம்ல ஒரு சிஸ்டம் வேற சிஸ்டம் கூட ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொல்லலாம். எப்படின்னா நீங்க உங்களோட ஹார்ட்வேர் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ஹார்ட்வேர்ல வேற சாஃப்ட்வேர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதோ, இல்ல உங்களோட சாஃப்ட்வேர் தூக்கிட்டு போயிட்டு வேற ஹார்ட்வேர்ல போட்டா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பாக்குறது தான் எமுலேட்டர். இது ரெண்டுத்தையும் தெளிவா சொல்லணும்னா நீங்க உங்களோட ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க ஐபோன் தீம் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால ஐபோன் ஃபீலை வந்து என்ஜாய் பண்ண முடியுமே தவிர ஐபோன் ஃபீச்சர்ஸ் உங்களால என்ஜாய் பண்ண முடியுது. ஐபோன் எப்படி ஒர்க் ஆகும், ஐபோன் ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த தீம்ல ஒர்க் ஆகாது. இது சிமுலேஷன். இதே எமுலேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை ஐபோனே கொடுத்தா நீங்க உங்க ஆண்ட்ராய்ட்ல போட்டுக்கிறீங்க, பட் ஆண்ட்ராய்டுக்கு மேல ஐபோன் ஒர்க் ஆகுது. ஸோ உங்க போன்ல iOS சப்போர்ட் ஆகுமான்னு பாக்குறதா எமுலேட்டர். என்னடா இது எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா உங்களோட NES கன்சோலோ இல்லாட்டினா நீங்க PSPன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள், அதை நீங்க எப்படி உங்களோட ஆண்ட்ராய்ட் போனுக்குள்ள கொண்டு வரதுன்றதை பத்தி தான் நாங்க இப்ப பேசுறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீங்க கேட்டிருந்தீங்களா PPSSPP ஆப்பை பத்தி, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க PSP, அதாவது சோனி பிளே ஸ்டேஷனோட போர்ட்டபிள் எடிஷன். நீங்க எங்க வேணா பிளே ஸ்டேஷன் எடுத்துட்டு போய் விளையாடலாம் அப்படின்ற கான்செப்ட்ல சோனி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்த ஒரு பிளே ஸ்டேஷன். அது இப்ப அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணலனாலும் அதை நீங்க எப்படி உங்க ஆண்ட்ராய்ட் போனுக்குள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அந்த இதுல இருந்து கேம்ஸ் நிறைய பேருக்கு இன்னமும் பிடிச்சிருக்குதுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர் போயிட்டு PPSSPP அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த ஆப் கூகுள் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் இல்லைங்க, விண்டோஸ் ஜெயில் பிரேக் பண்ண iOS ஃபோன், அது மட்டும் இல்லாமல் பிளாக்பெரி, MeeGoOS, அதுக்கப்புறமா லினக்ஸ், இது மாதிரி நிறைய டிவைஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் ஆண்ட்ராய்டுக்கு டெமோ காட்டுறதுனால ப்ளே ஸ்டோரில் PPSSPP அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்கள் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து இவங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, www.ppsspp.org. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் உள்ள உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ELF, அதாவது கியூப் ELF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுங்க. அந்த ஃபைலை நீங்கள் மறுபடியும் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். பட் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் கேம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூப் இப்போ ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கியூப் ஒர்க் ஆச்சுன்னா இந்த PPSSPP உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் டிவைஸ்லேயோ சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மீனிங். அப்படி இந்த கியூப் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்த ஆப்பில் இதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ PSPshare.com, அப்படி இல்லாட்டினா muparadise.me, அதுக்கப்புறமா apkgamex.com, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த PPSSPP அப்படின்ற ஆப் வந்து ISO ஃபைல் ஃபார்மெட்டோ இல்லை CSO ஃபைல் ஃபார்மெட்லேயோ இருக்கிற
ஃபார்மேட்டில் இருக்கிற கேம்ஸை மட்டும்தாங்க இது சப்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக பிஎஸ்பி ஷேர் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ் அப்படின்னு ஒரு பெரிய கேம் டவுன்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க 45 MB ரொம்ப சீக்கிரமாக டவுன்லோட் ஆகி உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நான் டவுன்லோட் ஆன கேமை ஓப்பன் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஃபைலாக வந்திருக்கு. இந்த ரேர் ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே போய் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ISO ஃபைல் இருக்கும். இந்த ISO ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் மெமரியில் போட்டால் போதும். சப்போஸ் நீங்கள் emuparadise.me போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டைம் எப்படி இருக்குன்னா, இந்த நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ISO ஃபைல் இருக்காது. அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ரேர் ஃபைல் இருக்கும். அந்த ரேர் ஃபைலை நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ISO இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற கேம் வந்து ஃபேக் இல்லாமல் ஒரு ட்ரூவான ஒரு ISO ஃபைலாக இருக்கிறதா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நான் பிளாட்டிபஸ் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பிளாட்டிபஸை நான் மறுபடியும் என் ஃபோனில் போட்டுட்டு இப்போ நான் என் ஃபோனில் அந்த கேமை நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ பிளாட்டிபஸ் கேம் விளையாடுறேன். டன். நான் ஏன் ஒரிஜினல் சோர்ஸ் கேம் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ நான் இன்னொரு கேம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ISO ஃபைலில் அதே மாதிரி பர்ன் அவுட்னு ஒரு கேம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது ஒர்க் ஆகலை. கேம்ஸை நான் எக்ஸ்டர்னல் சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இந்த PPSSPP ஆப்லேயே கடைசியாக ஒரு டேப் இருக்குது, ஹோம் ப்ரியூ அப்படின்னு ஒரு கேம் டெவலப்பர்ஸ் வந்து உங்களுக்காக கேம்ஸ் வந்து இந்த ஆப்புக்குள்ளேயே டிஃபால்ட்டாக தராங்க. சாரி, இப்போ எனக்கு இந்த லிங்க் சரியாக ஒர்க் ஆகலை. பட் நான் ஆல்ரெடி ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஆப் டெமோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் NES கன்சோலை எப்படி நாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க.